இங்க ஸ்ரீன்ற பொண்ணுக்கு +2 முடிச்ச உடனே அவங்க அப்பா அம்மா மேரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பையனை பார்த்தா இப்ப அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு அங்க சைக்கிள் எடுத்துட்டு போயிடுவா. இப்ப போற வழியில அவளுக்கு தெரிஞ்ச ஒருத்தருமே மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே அவர் கூட்டிமே ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் அவளோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு என்னாச்சு எங்க நீ இவரை பார்த்தேன்னு சொல்லி கேட்டா, இவர் வர வழியில மயக்கம் போட்டு விழுந்திருந்தாரு, அவர் கூட்டி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன், அவங்களும் இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்கன்றத மென்ஷன் பண்றாங்கன்னு சொல்லி சொல்லும்போது இப்ப அவளுமே சரி நான் நாளையில இருந்து இங்க இருக்கவே மாட்டேன், இன்னைக்கு நான் உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் தான் சொல்றா. ஏன் எங்க போறேன்னு சொல்லி நீட் எக்ஸாம் படிக்க போறா அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றதை கேட்ட உடனே நானும் வரட்டுமான்னு சொல்லி கேப்பா. இங்க பாரு நீ மட்டும் முடிவு இருக்கிறது இல்ல, உன்னோட ஃபேமிலியே முடிவு எடுக்கணும், நீ வீட்டுல போய் கேட்டுட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுவா. இப்ப வீட்டுக்கு போன அவளுமே அவங்க அம்மா பயங்கரமா போட்டுறாங்க. நீ என்னதான் லைஃப்ல பண்ண போற, 12வது நீ மார்க் கூட எடுக்கல, அதனால தான் உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறோம், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி திட்டி ஸ்ரீமே நான் வெளியில போய் படிக்க போறேன், நான் நீட் எக்ஸாம் படிக்க போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுமே உன்னோட மார்க் என்ன, நீ எப்படி படிக்க முடியும்னு சொல்லும்போது இப்ப அவங்க அப்பாவுமே எதுவும் பேசாத அவளை உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவெடுத்துட்டு சரி ஃபர்ஸ்ட் டைம் அவ லைஃப்ல படிக்கணும்னு சொல்றா, சரி அனுப்பிடுவோம், இந்த ஒரு வருஷம் தானே பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த பொண்ணையும் மறுநாள் கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அப்பாவுமே ரெடியா இருக்காரு. இப்ப அந்த நேரம் அவளோட ஃப்ரெண்டு கால் பண்ண, அவளோட ஃப்ரெண்டு சாரில வந்து வீட்டுக்கு வரங்கறா. இதை பார்த்த உடனே என்னாச்சு நீ வரலையான்னு சொல்லி கேட்டா, இல்ல எங்க அப்பா எனக்கு மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அதை நான் என்ன பண்றதுனே தெரியல, நான் எவ்வளவு கெஞ்சிட்டேன் கதறிட்டேன், ஆனா அவர் விடுற மாதிரி தெரியல, நீ போய் படி, நீ நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்றா. நீ இல்லாம நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டா, நீ கண்டிப்பா உன்னால முடியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அங்க போயிட்டு அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு எங்க தங்கறதுன்னு சொல்லி பார்த்து ஹாஸ்டலுமே பாக்குறாங்க. ஹாஸ்டல்ல போன ஸ்ரீமே அவளுக்கு தனியா இருக்கிற ரூமுக்குள்ள போனா அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு இருப்பா. இப்ப அந்த பொண்ணுமே நீ எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கன்னு சொல்லி கேட்டா 50% சொல்றா. இதை கேட்ட உடனே நீ இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு இங்க வந்து படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நோஸ் கட் பண்ற விதமா பேசிடுறா. இப்ப இவளுமே ஒருவேளை நம்ம எடுத்துக்கிற பர்சன்டேஜ் சரியில்லையோன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போனாலும் கூட அவளுக்கு எந்த விஷயமும் புரியவே மாட்டேங்குது. இதனால பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே நீங்க என்ன படிச்சீங்க, எப்படி என்னால வர முடியுமான்னு சொல்லிட்டு அவளோட பர்சன்டேஜ் வச்சு கேட்டா எல்லாருமே அவளை சிரிக்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னால இந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, போய் திரும்பவும் 12th படிச்சுட்டு 90% எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவளை நோஸ் கட் பண்ற விதமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால மனசு உடைஞ்சு போன இவளுமே அப்ப நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் சரி அந்த சார் கிட்ட பேசி பாப்போம்னு சொல்லிட்டு அந்த சார் கிட்டயுமே சார் என்னால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்ட உடனே 12th நீ எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கன்னு சொல்லி கேட்டா 53% சொல்றா. இதை கேட்ட உடனே அந்த சாருமே ஒரு போர்டு எக்ஸாம்ல 52% எடுத்தாலே பாஸ் தான், ஆனா நீ 53 எடுத்திருக்க, உன்னால 1% எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா உன்னால நீட் எக்ஸாம் படிக்க முடியும், எடுக்க முடியும், என்ன உனக்கு நாள் தேவைப்படும் அவ்வளவுதான், ஆனா உன்னால கண்டிப்பா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே இந்த பொண்ணுக்குமே ஒரு தன்னம்பிக்கை வருது. சரி சார் கண்டிப்பா நானும் படிக்கிறேன், எனக்கு சொல்லி தரதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டா எல்லாருக்குமே சொல்லி தரதுக்கு தான் நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்குமே ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க.